கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 10:13, 2 கொரிந்தியன்ஸ் 10:13. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். இது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் வாசிச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது என்னென்னா, அங்கே என்ன சொல்கிறாரு, அதாவது கர்த்தர் எங்களை ஒரு காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. என்ன, ஒரு மேய்ப்பனாக அழைச்சிருக்கிறாரு. அந்த மேய்ப்பனாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் என்னவா இருக்கிறேன், அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கிறேன். நான் வேறு எதுக்கும் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டலை. என்னை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு தக்கதாக நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்னை எதுக்காக அழைத்தாரு? திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, புறஜாதியாருக்கு இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தும்படியாக. நீங்கள் ரோமர் எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, 6வது வசனம் தமிழில், அவர் சகல ஜாதிகளும் அவருக்குள் கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அப்போ என்ன, புறஜாதியாரை கூப்பிடக்கூடியதாக. நீங்கள் அதே ரோமர் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அதாவது நான் புறஜாதியாருக்காக ஒரு அப்போஸ்தலனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டேன். அப்படி நான் என் புறஜாதியாருக்காக இருக்கும்போது சிலரை, இஸ்ரவேல் தேச மக்களையும் சிலரை நான் வேண்டி எழுப்பி கட்டக்கூடியதாக நான் என்னுடைய ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா என்னை கர்த்தர் அதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியதாக. அதே மாதிரி ரோமர் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடத்தித்தவைகளை சொல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போ என்ன, கிறிஸ்து என்னை அழைத்தாரு, அது என்னை புறஜாதியாருக்கு போய் சுவிசேஷத்தை சொன்னார். புறஜாதியாருக்கு சொன்னேன், அவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அப்பொழுது அற்புத அடையாளம் பலத்தினால தேவ ஆவியினுடைய பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு செய்த காரியங்களை தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். இங்கே அவங்க சொல்லும்போது நான் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டலை. நான் என்ன, இப்போ கொரிந்து சபையாகிய நீங்கள் புறஜாதியார், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். இப்போ நான் கர்த்தர் அவர் என்னை அடித்த அளவுக்கு பகிர்ந்த அந்த அளவின் தீர்மானத்தின்படியே நான் என்ன பண்ணுறேன், மேன்மை பாராட்டுகிறேன். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டல, ஏன்னா உங்ககிட்டே சேர்ந்துட்டேன் பாருங்கள். நீங்கள் புறஜாதியார், உங்ககிட்டே சேர்ந்து உங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டேன், அதைத்தான் நான் பெருமையாக சொல்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டலாம், இல்லை மேன்மை பாராட்டலாம், இல்லை அதை கொஞ்சம் இதாக சொல்லலாம். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியத்தை சொல்வதற்கும் நாம் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய காரியத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தார். அவரை வச்சு நாங்கள் கூட்டம் நடத்தினோம். அப்போ அவர் ஒரு சபையில், எங்களுடைய இன்னொரு சபையில் நான் பேசுகிறதுக்கு அழைத்துட்டு போயிருந்தேன். அப்போ அவர் அங்கே பேச வந்திருந்தார். அப்போ நாங்கள் நிறையா புதிதாக ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் மக்கள், வேறு சமயத்திலேருந்து வந்தவங்க ரட்சிக்கப்பட்ட மக்கள்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். இவர் நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் என்பதற்காக அவரை கொண்டு வச்சு அவரை வச்சு பேச வச்சோம், இவங்களை வார்த்தையில் திடப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் மாறாக என்ன நடந்ததுன்னா, அவர் அவருடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எவ்வளவு செலவு பண்ணார், எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை ஏறக்குறைய ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலே அதை பேசினார். அதாவது அவர் எப்படி எந்த அளவுக்கு அதை அவ்வளவு செல்வ செழிப்பாக செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லும்போது, அங்கே வந்திருந்த சிலர் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப இடரல் பட்டு விட்டாங்க. அவங்கெல்லாம் என்னை கூப்பிட்டு என்கிட்ட நிறைய காரியங்கள் பேச ஆரம்பித்தாங்க. பிறகு நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது, இல்லை அந்த மாதிரி கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்கிறதா இருந்தது. அப்போ என்னென்னா, நம்ம சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சில காரியங்கள்
மக்களை கர்த்தருக்குள்ள கொண்டு போறதுக்கான மேன்மை பாராட்டுதலா இருக்கா, இல்ல நான் செய்த காரியங்கள் என்னை மேன்மை பாராட்டுதலுக்குள்ள இருக்குதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதனால தான் நம்ம ரொம்ப அருமையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை கொண்டு அதற்கு நம்ம மேன்மை பாராட்டுகிறோமா, இல்ல நம்மளை கொண்டு மேன்மை பாராட்டுறோமா? இப்போ நீங்க யாரை பறிச்சு மேன்மை பாராட்டுறீங்க? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் யாராவது எங்களை குறித்து மேன்மை பாராட்டி இருந்தால் தயவாய் மன்னித்து, கர்த்தர் அழைத்த அழைப்பின் மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்களை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.